ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி ஒரு துவையில் இருக்கிறேன். அதுக்கு காஞ்ச மிளகா நல்லா வறுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், உளுத்தம் பருப்பை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னாக்கா மல்லி செடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி செடியை நல்லா கழுவிட்டு வதக்கி வச்சுட்டேன். இப்போ அது கூட சேர்த்து பூண்டையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சட்னி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு தாளித்து வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு 1 வீக் ஆனாலும் ஒன்றுமே கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, வெளியில் வச்சாலும் சரி, இதை இப்போ நல்லா தாளிச்சிக்கிடலாம். என்ன தயிர் சாதத்தோடு சூப்பராக இருக்கும், எல்லா சாதத்தோடவும் இது நல்லா இருக்கும். சேம் டைம் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்ச சட்னி அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம வதக்கி வச்சிட்டோம்னாக்கா ரொம்ப நாள் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது அந்த வாந்தி எடுக்கிறது, காய்ச்சல் இருக்கிற நேரத்துலலாம் இதை சாப்பிட்டோன்னாக்கா வாய்க்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய் கசப்பாக இருக்குதுன்னுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். நான் இந்த காஞ்ச மிளகா சும்மா வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம மிளகாலாம் போட்டு வதக்கியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.